ஏர்போர்ட் மூர்த்தியை அடிச்சுட்டு செருப்பால் அடிச்சுட்டு இவங்க என்ன கத்துறாங்க, தலைவர் திருமாவளவன் வாழ்கன்னு சொல்றாங்க. அப்ப பார்க்கறப்ப என்னவா தோணும்? இன்னொன்று, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து விசிகாவை பற்றி பேசக்கூடிய சொற்கள் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசுவார், ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுகிறாரு. திருமாவர்கள் அரசியலில் மிகப்பெரிய ஒரு அறிவாளி, நமக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அவரை போல அனுபவசாலி யாரும் கிடையாது, நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு பொதுவாக விடுதலை சிறுத்தைகளை பிடிக்காதக்கூடியவங்க, இல்லை தலைவர் திருமாவர்களை பிடிக்காதக்கூடியவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, இவங்கெல்லாம் இப்படிதான் சண்டை போடுவானுங்க, இவங்க வந்தால் இப்படி. ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பேசுறது வந்து தப்பா? ஆமாம், பேசுறது தப்பு தான், நம்ம வந்து அதை வக்காலத்து வாங்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணுறது, அவருடைய அமைப்பாய் திரள்வோம் புத்தகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வந்து அவர் என்ன குறிப்பிட்டிருப்பார்னா, ஒரு எதிரி தன்னுடைய கருத்துக்களை எவ்வளவுதான் அவன் வந்து நமக்கு எதிராக பேசினாலும், தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கினுடைய மையமே அங்கதான். அங்கேயே வந்து இது பண்ணக்கூடிய ஒரு தைரியம் வருதுன்னா, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? திமுக தான் போயிட்டு இந்த மாதிரி அராஜகம் மாட்டாங்கன்னு பேர் வந்து பொதுவாக வரது கிடையாது. விசிகா பண்ணதுன்னு ஒரு பேர் வருது, இதர இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக கட்சிகள் தான் பண்ணது ஒரு பேர் வருது. அது தெருவில் இருந்து ஒரு நபரை வந்து அடிக்கிறது, குத்துறதுலாம் வந்து அதுவுமே கிட்டத்தட்ட கொலை செய்ய முயற்சி பண்ணக்கூடிய ஒன்று தான். நான் கையெழுத்துமே மாரில் தான் குத்துனேன், அதனால வந்து அவங்க இறந்துருவாங்க எனக்கு தெரியாது சொல்லுவாங்க, சட்டம் ஏற்றுக்காது. சவுக் சங்கருடைய வழக்கில் வந்து இப்போ சவுக் சங்கர் பேசக்கூடிய கருத்துக்களுக்கு திமுக அரசு அவருக்கு எதிராக இருக்குன்னா அதை நம்ம கண்டிப்போம். ஆனால் பெண் காவலர்கள் குறித்து அவர் பேசின டிக்கெட்டில் வந்து சண்டை போட்டு ரோட்டுக்கு வந்தாங்க, அங்கதான் வந்து மீடியாவை பார்த்தோன்னே ஏர்போர்ட் முதியவர்கள் நடந்துக்கிட்டாருன்னு சொல்றாரு. நமக்கு அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது, ஏர்போர்ட் மூர்த்தின்ற பேரை கூட திரும்ப அவர்கள் பயன்படுத்திருக்க மாட்டார். ஆனால் இவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. வணக்கம், நம்மோடு வழக்கறிஞர் பிரதாப் இருக்கிறார், பேசலாம். வணக்கம். வணக்கம். ஏர்போர்ட் மூர்த்தி கைது அப்படிங்கறத பல விஷயங்கள் சொல்லப்படுது. நடந்த சம்பவத்தை வீடியோ காட்சிகளா எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஆனா அவருடைய வழக்கறிஞர் பேசிய பேச்சுக்கள் அப்படிங்கிறதும், இப்போது கைது செய்யப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, முதல்ல வந்து இந்த தாக்குதல் ஏன் அப்படின்றத முதல்ல விசிகா தரப்புல சொல்லக்கூடியது. ஏற்கனவே வந்து இவர் அந்த இஷ்யூ நடந்ததுக்கு காரணமே, இவர் வந்து ஒரு நிலத்தை வந்து அபகரிக்க போனார் திரு ஏர்போர்ட் மூர்த்தி. அந்த நிலத்தை வந்து அபகரிக்க போனதை நாங்க வந்து எங்க நிர்வாகிகள் வந்து அதை வந்து அந்த விஷயம் தடுத்துட்டு இருந்தாங்க. அதை பிடிக்காம தான் குறிப்பா அந்த பகுதியில எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து டீ குடிக்கிற இடம் சொல்லிட்டு இவருக்கு தெரியும். அவங்க வந்து இருக்கும்பொழுது அவங்களோட இடத்துல வந்து இவர் தான் முதல்ல தாக்குதல் பண்ண வந்தாரு. அதனாலதான் வந்து நாங்க எதிர் தாக்குதலே பண்ணோம். ரோட்டுக்கு வந்தோன்னு வந்து இவர் மீடியாவை பார்த்தோன்னு இவர் பண்ணாருன்றது அவங்க சொல்லக்கூடியது. ஆனா விசிகா தரப்புல சொல்லக்கூடியது. ஆனா இந்த பக்கம் என்ன சொல்லப்படுது, இவர் எதார்ச்சியமா வந்து நாங்க பாமக சார்பான ஒருத்தருக்காக நாங்க போனோம், அங்க என்ன பார்த்தோன்னே என் தலைவரை பத்தி நீங்க எப்படி பேசலாம் அப்படின்றதுக்காக இவங்க தாக்குதல் பண்ணது. முதல்ல அரசியல் ரீதியாக சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ திருமாவர்கள் அரசியலில் மிகப்பெரிய ஒரு அறிவாளி, நமக்கு அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அவரை போல அனுபவசாலி யாரும் கிடையாது, நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அவருடைய அமைப்பாய் திரள்வோம் புத்தகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல வந்து அவர் என்ன குறிப்பிட்டிருப்பார்னா, ஒரு எதிரி தன்னுடைய கருத்துக்களை எவ்வளவுதான் அவன் வந்து நமக்கு எதிராக பேசினாலும் அவனை நாம் ஜனநாயக ரீதியாக தான் அணுக வேண்டும் அப்படின்னு கடுமையான சொற்களை பயன்படுத்தினாலும் ஜனநாயக ரீதியாக தான் அணுக வேண்டும் பயன்படுத்தியிருப்பாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, சரி நீங்க சொல்ற மாதிரி அது நில மேட்ரு, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மேட்ரு கூட வச்சுக்கோங்க. ஆனா ஏர்போர்ட் மூர்த்தியை அடிச்சுட்டு செருப்பால் அடிச்சுட்டு இவங்க என்ன கத்துறாங்க, தலைவர் திருமாவளவன் வாழ்கன்னு சொல்றாங்க. அப்ப பாக்குறப்ப என்னவா தோணும், நீங்களே அடிக்கிறவன் திருமாவளவன் அந்த இடத்துல வந்து அது சொல்லவே தேவை, சொல்லிருக்க வேண்டிய ஓடிக்கப்பட்ட ஒரு பதில்ன்ற மாதிரி நமக்கு அப்படிதான் பார்க்கும்போது வந்து தெரியும். இன்னொன்னு, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து விசிகாவை பத்தி பேசக்கூடிய சொற்கள் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசுவார், ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறாரு, கெட்ட வார்த்தை பயன்படுத்துறாரு, அதெல்லாம் உடன்பாடு வந்து கிடையாது. ஆனா அதுக்காக நமக்கு இருக்கக்கூடிய அவருக்கு எதிராக நம்ம என்ன பயன்படுத்த முடியும், சட்ட ரீதியா போய் அணுகணும், புகார் கொடுக்கணும், சட்டம் அவருடைய கடமை செய்யும். ஏன்னா இன்னைக்கு எந்த அரசியல் கட்சி தலைவருமே ஒருத்தவங்க வந்து ஒரு மேல அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசி விட்டு வேடிக்கை பார்க்கறது கிடையாது, சட்டம். அதை நீங்க வந்து வேலை செய்யறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி கடுமையான சொற்கள் பயன்படுத்துறாரு அப்படின்னா, விசிகாவை சேர்ந்த சிலருமே இவரை எக்ஸ் வலைதளத்திலையும் மற்ற விஷயம் போன்ல அவருக்கே கூட அதை விட மோசமான அது தவறுன்னு சொல்றேன். என்ன சொல்றேன், இன்றைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி ஒரு தலைவரே கிடையாதுப்பா, அவர் ஒரு ஆளே கிடையாது சொல்றீங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நீங்க வந்து அதை கடந்துதான் போகணும். அவர் ஒரு ஆளே கிடையாது அப்படின்றப்ப நீங்க அதை கடந்து போகணும். எங்க தலைவருடைய உடைப்பிற்கெல்லாம் ஈடாகுமான்னு கேட்கறாங்க, நம்ம அதெல்லாம் மறுக்கல நம்ம. ஏன்னா அவர் இதை எங்கேயாவது
ரெண்டாவது நீங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு விசிகாவுடைய மேடையில ஏர்போர்ட் மூர்த்தின்ற பேரை கூட திரும்ப அவர்கள் பயன்படுத்திருக்க மாட்டார். ஆனா இவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. ஆனா அவர் பேரை கூட பயன்படுத்த மாட்டார். ஏன்டானா அவங்கள நம்ம பயன்படுத்தி நம்ம மூலமா அவங்களுக்கு பிரபலம் வெளிச்சம் அவங்களை தேடி தர வேண்டிய அவசியம் கிடையாதுன்றதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. ஆனா இவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நடு ரோட்ல வந்து அது ஒரு டிஜிபி ஆபீஸ் முன்னாடியே வந்து இவ்வளவு தைரியமா துணிவா நடந்துக்கிறத நம்ம முதல்ல கண்டிக்கிறோம். அதை நம்ம ஏற்றுக்கவே கூடாது. தாக்குதல் திட்டமிடப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை நான் ஒரு பார்வையா வைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்பர் பிளேட் இல்லாத வண்டி, ரெண்டாவது அவன் வந்தது ஆயுதங்கள்லாம் எடுத்துக்காம கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வர்றாங்க. ஒருத்தரை 6 பேர் வந்து இந்த பிரச்சனை தொடர்பா பேசுறது அப்படிங்கிறது இது எந்த வகையில சரி? நம்ம இன்னொன்னு என்ன கேட்கிறவங்க கூட செய்யுதுன்னா, அந்த இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் இருக்காரு, ஒரு போலீஸ் இருக்காரு. அவர் இருக்கும் பொழுதே எடுத்து செருப்பு எடுத்து அடிக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆதரவா இருக்கிறாங்களா? ரொம்ப மோசமா பயன்படுத்துறாங்க. நான் ஒரு வழக்கறிஞரா நான் சொல்றேன் இதை. அதுல வந்து ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் அடிச்சதா சொல்றாங்கல்ல, இஸ்லாமியர் வந்து விசிகாவை சார்ந்த ஒருவர். அவர் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த இவரை செருப்பு கொண்டு தாக்குறாரு, அசிங்கமா பேசுறாருன்னா அந்த அடிச்ச நபர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டிருக்கணும். ஆனா இது வரைக்கும் போடல. இவங்க ஏன் அதை சொல்லணும்னு நமக்கு வந்து தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அதை பயன்படுத்தல. ஏன்னா 2 தரப்புலையும் நீங்க வந்து வழக்கு பதிவு பண்ணி படிக்கீங்க. ஆனா ஏர்போர்ட் மீது கைது ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா இவர் வந்து கொடுங்காயம் விளைவித்தல், கொலை முயற்சி செய்தல் இந்த பிரிவின் கீழே வந்து வழக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி தற்காப்புக்காக தன்னை தற்காப்பு பண்ணாருன்றதை வந்து ட்ரெயின்ல தான் நிரூபிக்கணும். இதுல நிரூபிக்க முடியாது. ஆனால் இவங்க தரப்புல நான் என்ன சொல்றேன், முதல்ல இவங்க தரப்புல ஒழுங்கா கம்ப்ளைண்டே கொடுக்கான, இவங்க வந்து ஒழுங்கான கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் அவங்களையும் வந்து சிறைப்படுத்திருப்பாங்க. ஏன்னா வந்து நீங்க தெருவுல இருந்து ஒரு நபரை வந்து அடிக்கிறது குத்துறதுலாம் வந்து அதுவுமே கிட்டத்தட்ட கொலை செய்ய முயற்சி பண்ணக்கூடிய ஒண்ணுதான். நான் கையெழுத்துமே மாடல தான் குத்துனேன், அதனால வந்து அவங்க இறந்துருவாங்க எனக்கு தெரியாது சொல்றதும் சட்டம் ஏத்துக்காது. 6 பேர் சேர்ந்து ஒருத்தரை தாக்குறது, அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இவங்க தரப்புல இவங்க வலிமையான புகார் கொடுத்தாங்களேன்னு நமக்கு தெரியல. நான் அவங்க சொன்ன இதே பாயிண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தரப்புல இருந்த வழக்கறிஞர் ரிவீல் பண்றாரு. அதாவது கம்ப்ளைண்ட்ல என்ன வாசகம் இருந்ததோ அதை வச்சுதான் செக்ஷன்ஸ் நாங்க போட்டோம். கம்ப்ளைண்ட்ல அது இருந்தது, அவங்க கம்ப்ளைண்ட்ல என்ன கொடுத்தாங்க அதான் நம்ம சொல்றோம். ஏன்னா இவங்க அதை வந்து பண்ண தவறிட்டாங்களோன்றது நம்ம கேள்வி கேட்கிறோம். நம்ம இதையும் தாண்டி ஒன்று சொல்ல விரும்புது என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு வந்து நாங்க முற்போக்கா இருக்கிறோம். குறிப்பா வந்து விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள்லாம் வந்து எல்லா கட்சிக்கும் வகுப்பு எடுக்கிறாங்க. இவங்க சரியில்லை, எல்லாமே தவறு சொல்லிட்டு அப்படி பேசக்கூடிய நீங்க ஒரு ஜனநாயக ரீதியாக போகணுமா, இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி ரோட்ல இறங்கி அடிக்கணும்? இது இப்ப வந்து இது பார்க்கக்கூடிய பார்வையாளருக்கு என்னவா தோணும்? இன்னைக்கு பொதுவா விடுதலை சிறுத்தைகளை பிடிக்காத கூடியவங்க, இல்ல தலைவர் திருமாவர்களை பிடிக்காத கூடியவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, இவங்கெல்லாம் இப்படிதான் சண்டை போடுவானுங்க, இவங்க வந்தா இப்படிதான் நடக்கும் சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அந்த பார்வைக்கு இன்னைக்கு யாரு கூடுதலான மனசு ஏற்றிருக்கிறது? இந்த சம்பவம். அப்போ இது போன்ற விஷயங்களை வந்து முதல்ல வந்து ஊக்குவிக்கவே கூடாது. ரெண்டாவது நடந்த இடம் ஒன்று இதுல டிஜிபி தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கினுடைய மையமே அங்கதான். அங்கேயே வந்து இது பண்ணக்கூடிய ஒரு தைரியம் வருதுன்னா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இன்னொரு கேள்வி வருது என்னன்னா, இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருமாவளவன் மற்றும் அவரை சார்ந்த அவர் நலன் விரும்பிகள் இப்படிதான் போகுதா? இதை தாண்டி திமுக அப்படின்றது, ஏன்னா பல காரணிகள்ல பேசும்போது திமுக அரசினுடைய செயல்பாடுகளை கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி தெளிவா பேசுறார். யாரு? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். இல்ல, அவருடைய நோக்கம் அப்படின்றது 2 தான். ஒண்ணு, திமுக அரசு பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து எதிராக இருக்குன்றத முன்வைக்கிறாரு. ரெண்டாவது, அப்படி எதிராக இருக்கக்கூடிய அரசுக்கு வந்து விசிகா போன்ற கட்சி வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா நீங்களும் ஒரு பறையர் சமூகம், நானும் ஒரு பறையர் சமூகம், நீங்க எதுக்கு அந்த நீங்க ஏன் அவங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு தான் கேள்வி கேட்கிறாரு. ஆனா அந்த கேள்வி நாகரிகமான முறையில் அதை நமக்கு வந்து நிச்சயமா நீங்க திருமாவர்களை குறித்து பேசின வீடியோ நம்ம வந்து ஒத்துக்கலாம் முடியாது. ரொம்ப உரிமையில பேசுறாரு, ரொம்ப அசிங்கமா பேச ஒத்துக்க முடியாது. அதே சமயம் இவங்க அவருக்கு சலிக்காம வந்து கீழே வந்து அசிங்கமா எழுதுறாங்க. நம்ம அதையுமே வந்து நம்ம ஏத்துக்கல. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஜனநாயக ரீதியாக அணுகுனீங்க. இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி பெண்களை இழிவா பேசுறாங்க. உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் எடுத்துக்கினீங்க. சவுக்கு சங்கருடைய வழக்குல வந்து இப்ப சவுக்கு சங்கர் பேசக்கூடிய கருத்துக்களுக்கு திமுக அரசு அவருக்கு எதிராக இருக்குன்னா அதை நம்ம கண்டிப்போம். ஆனா பெண் காவலர்கள் குறித்து அவர் பேசின வார்த்தைக்கு யாரும் வக்காலத்து வாங்க மாட்டாங்க. அந்த வார்த்தைக்கு யாரும் வக்காலத்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா இஷ்யூ பேஸ்ல தான். ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பேசுறது வந்து தப்பா, ஆமா பேசுறது தப்பு தான், நம்ம வந்து அதை வக்காலத்து வாங்கலாம். ஆனா நீங்க பண்றது அதை விட அராஜகம். 2த்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்ம வந்து இறங்கி ஒருத்தவங்களை அடிக்கிறோம், ஒரு கட்சி தலைவர் பேர் சொல்லி அடிக்கிறோம்னா யாருக்கு அது அவமானம், யாருக்கு அது அசிங்கம்? தலைவருக்கும் அந்த கட்சிக்கு தான் அது அவமானம். இதுல வந்து இன்னொரு அதாவது நேரட்டிவ் ஏதாவது செட் பண்றாங்களே. இப்ப என்னன்னா, பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு நலனை திருமாவளவன் செய்யலன்னு சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தி பேசுறாரு. ஆனா அவர் பேசுறதுல கொச்சையான சொற்கள் இருக்குது, என் தலைவனை தப்பா பேசுறான்னு சொல்லி அடிக்கிறான். ஆனா அப்படி செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமியர் இருக்கிறார். இது எப்படி ஏதாவது செட் பண்றாங்களா நேரட்டிவ்?
இல்ல என்னன்னா இப்போ வந்து ஒரு தலித்தை வந்து ஒரு தலித் வந்து அடிச்சாதானே நீங்க வந்து உற்சாதின்னு சொல்லுவீங்க. பாருங்க விசிகா கட்சி வந்து தலித் கட்சி எல்லாம் கிடையாது, எல்லாருக்குமான கட்சி அப்படின்றதுக்காக சொல்றாங்க. நான் விசிகாவை ஜாதி கட்சி நான் சுருக்க விரும்பல. ஆனா இங்க எல்லா விதமான பிரச்சனைக்காகவும் யார் வந்து நிக்கிறாங்க? இன்னைக்கு வந்து திருமாவர்களை ஆதரித்து யார் நிக்கிறாங்க? எல்லா இஸ்லாமிய மக்களும் நிக்கிறாங்களா? கிடையாது. அவங்க திமுக அதிமுக அவங்களுடைய கட்சிகள் அப்படிதான் நிக்கிறாங்க. அதுல ஒரு சில பேர் ஆதரிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லோருமான ஆதரவு வந்து தேவைன்றதுக்காக நீங்க பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 4-6 சீட் கிடைச்சா கூட அது 2 சீட் வந்து ஒரு நான் தலித் தான் கொடுக்குறாங்க. அண்ணன் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களுக்கும் அண்ணன் எஸ்.எஸ். பாலாஜி அவர்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆனா அது வந்து இவங்க என்ன சொல்றாங்க, மைய நீரோட்டம் அது இதுன்னு சொல்றாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, என்னுடைய பார்வையெல்லாம் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை வந்து பட்டியல் சமூகத்தை வந்து சார்ந்த தொகுதி நிக்க ஜெயிக்கிறது கிடையாது ஒரு பெரிய விஷயம். அது எல்லாரும் தான் பண்றாங்க. ஆனா நீங்க அந்த கொடுக்கப்பட்ட 2 பொது தொகுதியில ஒரு தலித் சமூகத்தை அதை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுன்னா அவ்வளவு பெரிய வரலாறு மாதிரி இருக்கும். ஆனா அது பண்ணல. அப்ப நம்மை போன்றவர்கள் என்ன முன் வைக்கிறோம், நீங்க கொடுங்க. பிரதாப், நீங்க ரொம்ப வழக்கறிஞர்ன்றனால ஒரு ஆசுவாசமான சொற்களை பயன்படுத்தி சொல்றீங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவருக்கான அந்த வட்டார அவரும் வழக்கறிஞர் இல்ல, அவரும் வழக்கறிஞர், அவரும் சட்டம் படிச்சவர் தான். அவர் சொல்றாரு. இப்போ அத வந்து சொல்ற கருத்தை உள்வாங்கிறது சரியா, அல்லது பயன்படுத்திய வார்த்தைகளை வைத்து இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியின் சார்பாக தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது? தாக்குதல் நடத்து நம்ம ஏற்கவே இல்ல, அது சரி கிடையாது, தவறு. அது நான் என்ன சொல்றேன், தாக்குதல் நடத்துனர்கள் மீது நீங்க கைது பண்ணுங்க, அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லக்கூடியது. ஆனா இவங்க தரப்புல இத்தனை நாளா ஒண்ணு கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து பேசுனது இவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்களே தவிர அவர் மேல இவங்க என்ன புகார் கொடுத்துருக்காங்க எதுவும் கிடையாது. அப்போ நீங்க நேரடியா ஒருத்தனை அடிக்கிறீங்க அப்படின்னு சரியான ஒண்ணு கிடையாது. ஏன்னா அதை வந்து உங்களுடைய தலைவரே வலியுறுத்தல, அவர் அதுக்கு எதிராக இருக்காரு. அவர் எனக்கு தெரிஞ்சு பர்சனலா வந்து இதை வந்து அவர் நிச்சயமா அவர் வருத்தப்பட்டிருப்பார். ஏன்டானா 2-3 நாளா தமிழ்நாடு முழுக்க என்ன ஃபிளாஷ் நியூஸ், விசிகாவினர் தாக்கிவிட்டார்கள், விசிகாவினர் தாக்கிவிட்டார்கள், கெட்ட பேர் தான் ஏற்படுது. இதை தாண்டி இன்னொரு சம்பவம், அந்த புலி ராஜேஷ்னு சொல்லி ஒருத்தர், அவரு நில பிரச்சனை காரணமா விசிகா பிரமுகர், அவர் போய் பஞ்சாயத்துக்கு போயிருக்காரு. அங்க போய் அடி வாங்கிட்டு எங்களுள்ள ஜாதி பிரச்சனையை கொண்டு வரையான்னு சொல்லி அங்கேயும் ஓட அந்த நியூஸ் நானுமே பார்த்தேன். அப்போ இந்த சமூகமே பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்த சொல்றேன். பொதுவா ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் கட்சி தொடங்கினாலும் தலைவர்கள் வந்து தொடங்கினாலுமே அவங்க இப்படிப்பட்டவர்கள் தான் சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அந்த நெரேட்டிவ் ரொம்ப தப்பானது. ஆனா அதுக்கேற்ற ஒரு உதாரணத்தை ஏற்படுத்திடுறாங்க. அதான் மருத்துவமா இருக்கக்கூடியது. இவங்க இப்படிதான் ஒரு நெரேட்டிவ் இருக்குல்ல, அதை ஏன் நீங்க செட் பண்ணது உடன்படுறீங்க? இல்ல, இது முன்னாடி நடந்தது பாத்தீங்களா, ஒரு பர்னிச்சர் கடையில போயிட்டு அந்த கூட்டம் நடக்குது, எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி அந்த காணொலி வந்து இது வரும்போதே எல்லா ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க. எல்லா கட்சிகளுமே வந்து இது போல மிரட்டுறாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், எல்லா கட்சிகளுமே இந்த மாதிரி பண்றாங்க தான். விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தான் வந்து இந்த மாதிரி தேர்தலுக்கு போய் காசு கேட்கறாங்க, இல்ல எலெக்ஷனுக்காக மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு நான் ஏற்கல. ஏன்டனா எல்லா கட்சிகளும் பண்றாங்க. அதுல யாராவது ஒருத்தர் விசிகா சார்ந்தவங்க பண்ணா அது நியூஸ் ஆயிடுது. ஏன்னா அந்த உளவியலை நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். இது இப்படிதான் உளவியலை வந்து இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து கட்டமைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் மீதான வெறுப்பு அப்படின்றது வெறுமனையா அது தலைவர் திருமாவர்கள் மீது விசிகா மீதான வெறுப்பு மட்டுமே கிடையாது. அது இந்த சமூகத்தின் மீதான வெறுப்பை வந்து கட்டமைக்கிறாங்க. நீங்க சொல்ற கருத்தை வந்து நியூஸ் சேனல் போடுறாங்க, அதில் மறுக்கல, ஏன்னா ஆதாரத்தோட பண்றாங்க. ஆனா மத்த கட்சிகளெல்லாம் பண்றாங்க இல்லையா, இன்னைக்கு எத்தனையோ திராவிட கட்சிகள் பண்றாங்க, எத்தனையோ தேசிய கட்சிகள் பண்றாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் செஞ்சது, அந்த கட்சிக்காரர் செஞ்சது சரியா தவறா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்ல, அதுதான் சொல்றாங்க செய்யறாங்க, அதனால விடுதலை சிறுத்தைகளும் செய்யறாங்கன்ற அந்த நான் என்ன சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து பணத்தை கேட்டு மிரட்டினாங்க நீ சொல்றீங்களா, அது தப்பு தான், அப்படி பண்ணக்கூடாது. ஆனா இந்த கட்சிக்காரங்க மட்டும் தான் இப்படி இருக்கிறாங்கன்ற நரேட்டிவ் நீங்க செட் பண்ணாதீங்க. இப்போ நீங்க ஏர்போர்ட் மூர்த்தி சம்பவத்துக்கு இவங்க ஏர்போர்ட் மூர்த்தி பேசுனதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க, அது ஒரு நியாயமானது. அதே போல இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்திருக்கு அப்படின்னா நடக்குது, ஆனா வரல அப்படிங்கிறதுக்காக அவங்க உண்மையானவங்க அல்லன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா. வராத போது நம்ம அதை பத்தி பேசுறதுக்கும் ஆதாரம் எல்லாம் பேசுறோம். இதே மாதிரியான நிகழ்வு தான். அது என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்டு நான் காசு தரமான சண்டை போட்டது எந்த கட்சி நீங்க சொல்லுங்க? அது விசிகாவா? திமுக. அப்போ திமுக தான் வந்து பணம் கேட்டு மிரட்டதுன்னு ஒரு பேர் வர்றது கிடையாது. திமுக தான் போயிட்டு இந்த மாதிரி அராஜகம் பண்றாங்கன்னு பேர் வந்து பொதுவாக வர்றது கிடையாது. விசிகா பண்ணதுன்னு ஒரு பேர் வருது, இதர இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக கட்சிகள் தான் பண்ணது ஒரு பேர் வருது. அது தப்புன்னு சொல்றேன் நான். ஏன்னா இவங்க மட்டும் தான் இப்படி கிடையாது. யாரோ ஒருத்தர் பண்ற தப்புக்காக நீங்க ஒட்டுமொத்த விசிகாவும் இப்படிதான் சொல்ற ஸ்டாண்ட் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்டானா விசிகான்ற கட்சி மேல ஒருத்தருடைய வெறுப்பு அப்படின்றது வெறுமனே அந்த கட்சியோட தலைவர் மேலேயோ அந்த கட்சி மீதையோ கிடையாது. இந்த சமூகத்தினுடைய வெறுப்பை அவன் கட்டமைக்கிறான். அதுக்கு வந்து நம்ம ஏற்கல. இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு அந்த தலைவர் திருமாவளவன் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன, கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது எந்த அளவு கட்டுப்படுத்தாத வச்சுக்கான
நடவடிக்கை குறையும். இந்த கொஸ்டின் நான் நியாயப்படுத்த விரும்பல. ஏன்டானா அவர் இதை கண்டிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து தாக்கப்பட்டதை அண்ணன் திருமாவர்களை கண்டிக்கணும். வெளிப்படையா ஒரு பிரஸ் மீட்ல என்னை கட்சி என் பேரை பயன்படுத்தி எனக்கு சொல்லி சொன்னவர்கள் என்னுடைய கட்சி சார்ந்தவர்களா இருக்க முடியாது. கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தான் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க என்ன பொறுப்புல இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. மேற்கொண்டு இந்த மாதிரி எனக்கு ஏற்படுத்தாமல் அதை அவர் கண்டிக்கணும், அவர் கண்டிக்கணும், கட்டுப்படுத்தணும் தான் நான் சொல்றேன். நான் என்ன இப்போ இந்த சம்பவமே நீங்க பாத்துங்க, இவங்களும் பறையர் சமூகம், இந்த கட்சியும் பறையர் சமூகத்துக்கான கட்சி. இவங்க பாருங்க அடிச்சுன்னு வந்து ரோட்ல வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, அசிங்கமா பேசுகிறான்னு சொல்றதே ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். அதுக்கே ஏன் ரெண்டு பேரும் நீங்க வந்து உடன்படுறீங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடிய தரன். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து விடுதலைக்காக ஒரு பாடுபடுறாங்க. சமூகத்தை சேர்ந்த ஒரே அந்த சண்டை வேண்டான்னு சொல்றேன். ஒரே குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டை வேண்டான்னு சொல்றேன். ஏண்டானா இதை வந்து இங்க ஆதிக்க சாதிகளாகவும் சாதி வெறியெல்லாம் இருக்கக்கூடியவங்க கை கட்டி பாக்குறானுங்க. இதை வந்து வேடிக்கை பார்த்து உற்சாகப்படுத்துறானுங்க. அதை நம்ம வந்து இன்னைக்கு நீங்க இதுக்கு வந்து நீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் அரசியல் ரீதியா சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்க ஒரு ஆளுங்கட்சிங்க இருக்கு, அங்க நடக்கக்கூடிய விஷயத்துக்கு அது வந்து ஒரு அரசியல் ரீதியான சப்போர்ட். ஆனா இங்க சாதியவாதிகளா இருக்கக்கூடியவங்க, திருமாவர்களை எதிர்க்கக்கூடியவங்க, விசிக எதிர்க்கக்கூடியவங்க வந்து ஏர்போர்ட் மூர்த்திகளை சப்போர்ட் பண்ணது வந்து வெறுமனையா வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கான சப்போர்ட் கிடையாது. அது இவங்க மீதான காழ்ப்புணர்ச்சி. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் நான். ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ஒழுங்கான ஒரு ஒரு சண்டை நடக்குது, பிரஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அந்த பிரஸ் அதை படம் தான் பிடிக்கிறாங்க, அங்க யாரும் போய் தடுக்கிறதுக்கு போகல. நமக்கு அந்த உளவையிலே அதை எனக்கு பிடிக்கல. ரெண்டு பேரும் வந்து அடிச்சிட்டு போது விரும்புறாங்களா இல்ல அங்க காவல்துறை நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் ஒரு 10 பேர் சண்டை போறான்னா ஒரு போலீஸ் தான் ஓடி போறாங்களா இல்லையா? எல்லாரும் மனநிலை அதுதானே. இங்க ரெண்டு பேரும் அடிச்சு சண்டை போறாங்க, அந்த போலீஸ் தள்ளி விடுறாரு. 2 பேர் அடிச்சுன்ற அந்த வார்த்தையே அங்க இல்லையே. இல்ல நீங்க 6 பேர் சேர்ந்து ஒருத்தர் தானே அடிக்கிறாங்க. அவங்க ஏதோ திட்டமிட்டு இருக்காங்களோன்ற ஒரு பயத்துல தானே அவர் உள்ளபடியே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து 6 பேரையும் அடிச்சாரு முதல்ல கிடையாது. அவர் தன்னை தற்காத்து வீடியோ எடுக்கிற அந்த வீடியோ நானும் பார்த்தேன். நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து அவர் தாக்கப்பட்டிருக்காரு. நான் அந்த வார்த்தை தெளிவா சொல்றேன் பாருங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து இந்த 4 பேரை வந்து அடிக்க வரும்போது அவர் வந்து தனக்கு ஒரு கத்தினால பிளேடு நினைக்கிறது ஏதோ ஒரு தற்காப்புக்காக பயன்படுத்துறாரு சொல்றாங்க. அது என்ன வெளிப்படையா ஏதோ எடுத்து நான் வெளிப்படையா ஒண்ணு கேக்குறேன். நீங்க பட்டியல் சமூகம், திருமாவளவன் இல்ல இவங்க சார்ந்த மீட்பு நடவடிக்கை, இவர் பேசின பேச்சு, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன். யாருன்னே தெரியாத ஒரு 6 பேர் வந்து உங்களை கடுஞ்சொற்களால திட்டி, உங்க பிறப்புகள் எல்லாம் திட்டி சொல்லி செருப்புல எடுத்து அடிச்சாங்க அப்படின்னா ரியாக்ஷன் கட்டாயமா அடிப்பாங்க. அந்த செயலை நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமா? கட்டாயமா அடிப்பாங்கதான். நம்ம என்ன சொல்லலாம், இவங்க நரேஷன் செட் பண்றாங்கல்ல விசிகா தரப்புல, என்னன்னா இந்த மேட்ரே வந்து ரோட்ல முதல் நடக்கல, டீ கடைல தான் நடந்துச்சு. டீ கடைல வந்து சண்டை போட்டு ரோட்டுக்கு வந்தாங்க. அங்கதான் வந்து மீடியாவை பார்த்தோன்னே ஏர்போர்ட் மூர்த்தி நடந்துக்கிட்டாருன்னு சொல்றாரு. நமக்கு அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது தெளிவா தெரியுது, அந்த 4 பேர் தான் இவர் அடிக்கிறாங்க. இவர் முதல்ல அடி வாங்குறாரு தான், அப்புறமா தடுக்கிறாரு தான், அப்புறமா தான் இவர் மேல செருப்பத்து அடிக்கிறார். இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் பண்றேன் பிரதாப். அவங்க திரும்ப போகும்போது செய்தியாளர் படம் எடுத்திருக்காரு, நம்பர் பிளேட் இல்லாத வண்டியில போறாங்க. நார்மலா ஒரு நம்பர் பிளேட் இல்லாத வண்டியில ஏன் வரணும் அப்படின்னு அது வேல்யூபிளான கொஸ்டின். நம்ம அதை மறுக்கல. நம்ம ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது அவங்க வீடு அந்த வண்டி எடுத்துன்னு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு இஷ்யூ நடக்கும்பொழுது ஒருத்தன் வந்து நீங்க அடிக்கிறதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல பரப்பப்படும் பொழுது நீங்க நம்பர் பிளேட் இல்லாத வண்டி எடுத்து வந்தீங்கன்னு சொல்லும்போது அப்போ அது திட்டமிட்டதுதான் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்ல, அதை அவங்க நிரூபிக்கிறோம். இந்த இடத்துல 4 இப்ப சொன்ன அந்த 4 நபர்கள் குறைஞ்சபட்சம் 6 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் மேலே என்ன வழக்கு பதியப்பட்டது, அவர்கள் மேல எடுத்த நடவடிக்கை என்னங்கிறது இது வரைக்கும் பதில் இல்ல. தாக்கப்பட்ட அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, தாக்குதலுக்குள்ளான இவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ரைட். இதையுமே நம்ம கேட்கறோம் என்னன்னா, காலைல இருந்து பேட்டி கொடுக்குறாரு, அப்பெல்லாம் போய் கைது பண்ண மாட்டீங்க. நைட்ல போயிட்டு நான் கைது பண்றேன்னா அப்ப யார் பிரஷர் கொடுத்தது உங்களுக்கு? அவரை கைது பண்ண சொல்லி யார் பிரஷர் கொடுத்தது? 2 பேருமே வழக்கு பதிவு பண்ணிட்டீங்க. வழக்கு பதிவு பண்ண அப்பவே போய் கைது பண்ணலாமே. அவரு எனக்கு தெரிஞ்சு காலைல இருந்து ஒரு 4-5 சேனல் பேட்டி கொடுத்துருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு 4-5 சேனல் பேட்டி. என்ன காமெடியா இருக்கு எனக்கு இதுல, என்ன புகழ் அடைஞ்சீங்கன்றதா கேள்வியா இருக்கு. இல்ல நம்ம தமிழ்நாடுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவருடைய அப்பா வந்து நள்ளிரவில் வந்து கைது பண்றாங்க, ஐயா கருணாநிதியை கைது பண்றாங்க அப்படின்றப்போ ஒட்டுமொத்த இந்தியாவே பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் பண்ணலாமா, பயங்கரமா கண்ணீர் வடிக்கிறாங்க, எல்லாருமே பண்ணாங்க. ஆனா நீங்க பண்ணக்கூடிய எல்லாருமே நைட்ல போய் கைது பண்றீங்க. அது என்ன நைட்ல போயிட்டு கைது பண்றது என்ன பழக்கம்? ஏன்னா அப்பதான் எல்லாம் அமைதியா இருப்பாங்க, யாரும் எதிராக இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு 10:30 மணிக்கு மேல கைது பண்ற அது சரியான ஒரு முறை கிடையாது. 2வது, இந்த எஃப்ஐஆர் நமக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கோர்ட்ல நிரூபிச்சாருன்னா நிச்சயமா இதுல ஒரு விடுதலை ஆயிடுவார். யாருன்னா ஏர்போர்ட் மூர்த்தி விடுதலை ஆயிடுவார். ஏன்னா அவர் தற்காப்புக்காகத்தான் தன்னை தடுத்தார் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ பாக்குறோம். இப்ப இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இல்ல பிரதாப், எப்படின்னா இது வந்து டீ கடையில ஆரம்பிச்ச சண்டை அங்கிருந்து நடந்து இங்க வந்தது ரெக்கார்டு இதுல இருந்தா நடந்ததுன்னு சொல்லி இவங்க ஜோடனை பண்றாங்க இல்லையா, அது கிரியேட் பண்றாங்கல்ல ஸ்டோரி. இது வந்து எப்படி நீதிமன்றத்துல ட்ரையல் போகும்போது எந்த அளவுக்கு பலமா இருக்கும்? இல்ல சாட்சியங்கள் தான் நிரூபணப்படுத்தணும் என்ன நடந்ததுன்னு. நான் என்ன சொல்றேன், இப்ப ஒரு ஃபுட்டேஜ் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு ஃபுட்டேஜ் பார்க்கும்பொழுது ஒரு நீதிபதிக்கு தெரியும்
உள்ளபடியே நீ வந்து டீ கடையில இல்ல ஃபுல்லா எல்லாம் ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்காது. டீ கடையில இருந்து எப்படி உங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும்? சிசிடிவி தான் எடுத்துட்டு வரணும். உள்ளபடியே நான் இது வழக்கறிஞர் சரியான முறையில வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு இருந்தால் அவர் இந்த வழக்குல நிச்சயமா விடுதலை செய்யப்படுவார். ஏன்டானா தற்காப்புக்காக தான் அவர் பண்றாரு வந்து எங்க பார்க்கக்கூடிய நமக்கு தெரியுது. அது பிரதாப் அவர் தாக்கப்படுறாரு. தாக்கப்பட்டு சில மணி நேரங்கள் கழித்து ரஜினிகாந்த் நினைக்கிறேன் அவர் பேரு, அவர் விசிகாவுல இருக்காரு, அவர் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அவர் சொல்ற விஷயம் 2-3 வார்த்தைகள் பேசின உடனே செய்தியாளர், ஒரு பிரபல ஊடகத்தினுடைய செய்தியாளர் கொஸ்டின் பண்றாரு. நடந்தது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க, என்ன நடந்ததுன்னு தெரியும், நீங்க வந்து வேற மாதிரியான ஸ்டோரி கிரியேட் பண்றீங்கன்னு சொல்லி வாக்குவாதம் ஆகுது. அந்த பேட்டியே வாக்குவாதம் ஆகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, ரஜினிகாந்த் வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்க ட்ரையல் பண்ணாதீங்க, நான் என்ன சொல்றேன்றதை மட்டும் கேளுங்கன்ற மாதிரி சொல்லி அவரு அப்புறம் சோ அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சியா இருக்குல்ல. இப்ப நம்ம ஒரு சந்தேகத்தின் பலன் எந்த ஊடகம்னு கேட்கிறாரு, நமக்கு அதிலே உடன்பட கிடையாது அப்படி சொல்லிருக்க வேண்டாம். ஏன்டானா உதாரணத்துக்கு சேகர் பாபு அவர்கள் நீளம் போயிட்டு பைக் போட்டு கேட்கும்போது எந்த ஊடகம் நீங்க கேட்டாரு இல்லையா, அதை நம்ம எதிர்க்கிறோம் இல்லையா, அப்படி கேட்க கூடாது. நீ என்ன ஊடகம் அப்பதான் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த கேள்வி பதில் சொல்லாதீங்க, மறுத்துருங்க. மறுக்கலாம், அது உங்க உரிமை. நீங்க சொல்லிதான் ஒன்னும் அவசியம் கிடையாது. நீங்க என்ன சொல்ல முடியாது, நீங்க கடத்து போங்க. அதுக்காக உங்ககிட்ட வந்து உங்க மைக் நியூட்டி ஆகும், நீங்க சொல்லிதான் ஆகணும் சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. பட் வந்து வெளியில இருந்து பார்க்கும்பொழுது இது முழுவதுமாக ஒரு நரேஷன் பண்ணப்பட்ட ஒன்னான்னு தெரியுது. ஏன்னா இப்போ நில அபகரிக்கிறதுக்கு போனார் அப்படின்னா அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். யாருடைய நிலம் யாருடைய பேர்ல இருக்கு, அந்த பட்டா யாருடைய பேர்ல இருக்கு, இவர் என்ன பண்ணாரு. ரெண்டாவது இவங்களே சொல்றாங்க, விசிகாவை சார்ந்த ஒரு நபர் இவருக்கு துணை போற மாதிரி இருந்துச்சு, நாங்க அவரை கூப்பிட்டு கண்டிச்சோமோ அல்லது அவரை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா விசிகா சார்ந்த ஒரு நபரே இதுனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லேண்டுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்செல்லாம் சென்னையில வந்து பவர்ல யார் இருக்காங்களோ அவங்க ஒரு நிலத்தை ஆடிய போட முடியுமே தவிர, நீங்க எதிர்கட்சியா இருங்க, இல்ல நீங்க ஒரு பெரிய ஒரு ஐக்கானா இருங்க, பெரிய ஒரு இல்ல ஒரு நீங்க ஒரு டானா கூட உங்களெல்லாம் போயிட்டு அவ்வளவு சீக்கிரமான ஒரு நிலத்தை எல்லாம் போயிட்டு நீங்க அபகரிக்க முடியாது. உங்களுக்கு அதிகார வர்க்கத்துடைய சப்போர்ட் இருக்கணும். அது அதிகார வர்க்கத்துடைய சப்போர்ட் இருந்தா மட்டுமே தான் நீங்க ஒரு நிலத்தை வந்து அபகரிக்க முடியும். அவ்வளவு சீக்கிரமாலாம் இன்னைக்கு எல்லாத்தையும் அபகரிக்கலாம் முடியாது. ஒரு பெரிய செல்வாக்கோட படைபலத்தோடு இருந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், சொல்ல போனா அவருமே இதே மாதிரியான சமூகத்தை சார்ந்தவர் தான். உண்மையா அந்த சமூகத்தின் விடுதலைக்காகவும் பாடுபட்டார். இழந்த பிறகு நிறைய பேரே வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சிலர் சொன்னாலும், ஆனா குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடிங்கிற மாதிரி நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. அப்படி ஒரு சம்பவம் இந்த ஆட்சியில் நடந்திருக்கும் போது இதே போல இன்னொரு இந்த சமூக மக்களுக்கான விடுதலைக்காக போராடவர் நீங்க தப்பு பண்றீங்கன்னு சுட்டி காட்டக்கூடிய நபருக்கான இந்த மாதிரி தாக்குதல் அப்படிங்கிறது எது வரைக்கும் போகும்? பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் தலித் மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, தலித் மக்களுடைய தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. நீங்க பாருங்க, எவனோ ஒருத்தன் வந்து அவனுக்கு ஊர்ல 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு கட்சி இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனா அவன்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரத்தை பயன்படுத்தி 2 கன்மேனு, 2 போலீஸு, ஈவன் நீங்க சில பேர் ஊடகவியலாளர்லாம் கூட சொல்றாங்க, அவங்க திமுகவை மட்டுமே ஆதரித்து மற்றவங்க எல்லாம் கிழிச்சு ரொம்ப அசிங்கமா பேச கொடுக்கலாம், போலீஸ் பாதுகாப்புலாம் குத்து வச்சுறாங்க. அந்த வரலாறு உங்களுக்குமே தெரியும். ஆனா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு எம்எல்ஏ எம்பியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பெரிய பாதுகாப்புலாம் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கம் என்ன வேணா பண்ணட்டும், இப்ப அது என்ன வேணா பண்ணட்டும் அப்படின்னா என்ன வேணா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சமூக மக்களுக்கான விடுதலைக்கான போராளியாக அறியப்படக்கூடிய திருமாவளவன் அதே சமூகத்தை சார்ந்தவர் மேல எதிர்ப்பு அப்படிங்கிறது வரும்போது ஏன் அதற்கான அனுமதியும் அதற்கான அனுசரணையும் அவர் பண்றாருன்றதான கேள்வியா இருக்கு. எனக்கு புரியலையா? இப்போ நீங்க ஆளுங்கட்சி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, ஆளுங்கட்சி அவங்க எடுக்கிறாங்கன்னா அந்த குற்றச்சாட்டுகள் நம்ம வைப்போம். ஒரே சமூகத்து மக்கள் மோதிக்கிறது அப்படிங்கறத அனுமதிக்கக்கூடிய வேலை ஏன் திருமாவளவன் செய்கிறான்? நம்ம அதை கண்டிக்கணும் தான் சொல்றோம். அவர் இதோட இதுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணணும். அதுதான் அவர் மேல வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டாவே இருக்கு. என் சமூக விடுதலைக்காக நீ பாடுபடலன்ற குற்றச்சாட்டு தான் ஏர்போர்ட் மூர்த்தி கடுமையான சொற்கள் பயன்படுத்தி சொல்றாரு. நம்ம என்ன அதனால அவர் தாக்கப்படுறாரு. விமர்சனம் எல்லாருமே தான் பண்றாங்க. இப்ப நம்மளுமே வந்து விசிகா விமர்சனம் பண்றோம்னா அது வந்து உங்களுக்கு அரசியல் ரீதியா இருக்கணும், நாகரிகமா இருக்கணும். இழிவா பேசுறதுல யாரும் அனுமதிக்க முடியாது. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இழிவா பேசினார், அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சொன்ன வார்த்தை யாராலும் ஏத்துக்க முடியாது, அந்த இழிவான வார்த்தை. அதை அவர் சரியா பேசிருக்கணும்ன்றது தான் நான் சொல்லக்கூடியது. ஆனா அதுக்காக நீங்க இறங்கி அடிப்பீங்க, எத்தனை செருப்பால வச்சு அசிங்கப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப மோசமானது, அராஜகம். அது பட்டியல் சமூக மக்கள் இப்போ நீங்க இடம் கொடுக்கறது குறிப்பிட்டு இல்ல, இடம் 4-6 சீட்டு கொடுக்குறாங்கன்னா அதுல பொது தொகுதியில அவங்க மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்களா? இது போல நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் வைக்கிறாங்க. அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணுங்க. வேங்க வயலுக்காக இந்த அரசு வந்து குற்றவாளி சொல்லிச்சு, நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்ற கேள்வி முன் வச்சீங்கன்னா அது அரசியல் ரீதியானது. இழிவா பேசுறது நியாயப்படுத்த முடியாது. அதான் நான் சொல்றேன். இழிவா நீங்க ஒரு கருத்தை பேசுறீங்க அப்படின்னா அதை நியாயப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். விசிகாவிட அவரை தாக்கிய தவறா, 100க்கு 100 தவறானது. அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தான். அதுக்காக கம்ப்ளைண்ட் பணம் நிறைய கொடுக்கப்பட்டது, அதாவது தமிழக அரசுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கான செலவிடக்கூடிய பணம் கொடுக்கப்பட்டது, நீங்க திருப்பி அனுப்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி இல்ல அது கரெக்ட். அது வந்து திமுக திமுக கேட்கிறாரு. இவர் கேட்கணும்னு கேட்கக்கூடியது. நான் தான் சொல்றேன், நீங்க ஒரு கூட்டணி கட்சியா இருந்து ஏன் நீங்க வந்து பேச மாட்டீங்கன்னு கேட்கறது சரிதான், அதை நம்ம தவறுன்னு சொல்லல. ஆனா
தனிநபர் தாக்குதல் கூடாதுன்றதான் நம்ம சொல்லக்கூடியது. இப்ப தனிநபர் தாக்குதல் திரு ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவர்கள் மீது பேசுறதுனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்ச நில மேட்டர் இது எல்லாமே கூட ஒரு இதுதான். அவங்க அவர் ரொம்ப அசிங்கமா பேசிட்டாரு. லாஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா பேசியிருப்பாரு. அதனால அந்த வீடியோல வந்து இவர் வந்து இந்த மாதிரி பேசுறதுனால அவங்க வந்து அடிக்கிறாங்க. அதை நியாயப்படுத்தல, அதை நம்ம வந்து கண்டிக்கிறோம். அதே சமயம் அவருமே இது போல விஷயங்கள்லாம் இவ்வளவு மோசமா இழிவாலாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொல்றேன். இன்னைக்கு உதாரணத்துக்கு பட்டியல் சமூக சார்ந்த பல கட்சி தலைவர்களுமே பாத்தீங்கன்னா விசிகா விமர்சனம் பண்றாங்க. ஆனா இழிவா யாரும் பேச மாட்டாங்க. நம்ம அசிங்கமா பேசுறதோ இழிவா பேசுறதோ ஆதரிக்க முடியாது. வேங்கைவைகள் இன்னும் சொல்ல போனா அந்த சமூக மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பணம் திருப்பி அனுப்பப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை ஏர்போர்ட் மூர்த்தியை தவிர வேறு யாரெல்லாம் பேசுகிறார்? ஜெகன்மூர்த்தி அவர்கள் மிக கடுமையா பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு சட்டமன்றத்துல நீங்க சொல்லக்கூடிய நிதி வந்து திருப்பி அனுப்பப்பட்டது, குறிப்பா தாட்கோ இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை வந்து இன்றைக்கு அதிமுக கூட்டணியில் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இருந்தாலும் கூட மிக கடுமையாக திமுகவுக்கு எதிராக சட்ட ரீதியாக ஒரு டேட்டாவோட ஒரு அதிர்வினையை வந்து ஜெகன்மூர்த்தி ஏற்படுத்திட்டு இருக்காரு. நீங்க சொல்லக்கூடிய அவரும் பட்டியல் சமூக மக்களுக்கான தலைவர் தான். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சி புரட்சி பாரத கட்சி. அந்த கட்சி வந்து இன்றைக்கு இந்த மாதிரி ஆகப்பூர்வமா வைக்கிறாங்க. இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டுத்துக்கு ஒப்பீடு உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி நடந்துக்கிறாரு, இவர் எப்படி நடந்துக்கிறாரு கேட்டதுக்கு பதில் சொல்றேன். சோ இது போன்ற விஷயங்களுக்காக ஏர்போர்ட் மூர்த்தி பேசக்கூடிய அந்த சொற்களை மட்டும் தவிர்த்துட்டு விமர்சனம் யாருன்னா பண்ணலாம். நீ விமர்சனமே பண்ணக்கூடாதுலாம் நீ சொல்லக்கூடாது. விமர்சனம்ன்றது வந்து யார் வேணா பண்ணலாம். அது விமர்சனம் நாகரிகமா. நான் எப்படி இது கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, இப்ப இந்த விமர்சனங்களே என்னை நோக்கி வரக்கூடாதுன்னு சொல்லி திருமாவளவன் நினைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படிலாம் வந்து அவர் நினைக்கவும் முடியாது. அப்படி நினைக்கிறதெல்லாம் நடக்காது. எப்படி விமர்சனங்கள் எப்படி ஒருத்தவங்க சொல்லாம இருக்க முடியும்? விமர்சனம் எப்படி பண்ணாம இருக்க முடியும்? இப்போ ஆதவர்ஜனா என்கிற ஒரு நபர் வந்தாரு. அவர் வந்தோடனே துணை பொதுச் செயலரா ஆனாரு. மூன்று தொகுதிகள் கேட்கும்போது ஒரு தொகுதி அவருக்கு தானே சொன்னாங்க. அப்ப எல்லாரும் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, அதே தலித் சமூகத்தை சார்ந்தவங்க அந்த கட்சியிலே இல்லாதவங்க கூட வந்து நீங்க இந்த கட்சி தலித் கட்சின்னு சொல்றீங்க, தலித்துகளுக்கான கட்சின்னு சொல்றீங்க. ஆனா யாரோ ஒரு ஆதவர்ஜனா வந்துட்டாரு, யாரோ ஒரு பெரிய பணக்காரர் வந்துட்டாருன்றதுக்காக நீங்க அவருக்கு தூக்கி சீட்டு கொடுக்கறதும் அவருக்கு தூக்கி பெரிய பதவி கொடுக்கறதெல்லாம் வந்து இந்த கட்சி எங்களுக்கான கட்சி இல்லைன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். விமர்சனங்களை வந்து முன் வைக்கிறாங்க. அப்ப யார் வேண்டுமானாலும் அந்த கட்சியில உள்ள போயிட்டு விமர்சனம் பண்ணலாம். இதெல்லாம் அவர் முடிவு, அவர் யாருக்குன்னா பொறுப்பு தரலாம். ஆனா அதுல கூட விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அது நாகரிகமான விமர்சனம். இப்ப திமுகவுல வந்து ஏன் நீங்க வந்து இப்ப வந்து துணை முதலமைச்சரா வந்து உதயநிதி அவர்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ஏன் நீங்க இவங்க மட்டும் தான் அமைச்சராக்குறீங்கன்ற கேள்வி நம்ம கேட்டா அது எங்க விருப்பம்பா, எங்க தலைவர்பான்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கட்சி ஒரு ஆட்சியினர் பொது விமர்சனத்துக்கு உட்பட்டுதான். அதே மாதிரிதான் விசிகான்ற கட்சியும் பொது விமர்சனத்துக்கு உட்பட்ட கட்சி தான். அது பொது விமர்சனத்துக்கு உட்படாத கட்சியெல்லாம் நம்ம சொல்ல. ஆனா விமர்சனம் நாகரிகமாக இருக்கணும்ன்றதான் நம்ம சொல்லக்கூடியது. மிக்க நன்றி பிரதாப், கருத்துக்களுக்கு நன்றி. நேரில் மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி.